இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லிக் கொள்கிறேன். இன்று நம்முடைய தியானத்திற்காக சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவனுடைய பிரசனம் ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த தூதை கேட்கிற பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த பிள்ளைகள் மேல் உமது வல்லமை இறங்கணும் ஆண்டவரே. சமாதானத்தின் ஒளி இறங்கணும் ஆண்டவரே. இப்பொழுதே அவர்களை ஆளுகை செய்வீராக. இந்த தூதை கேட்கும் மட்டும் உமது கிருபை அவர்கள் மேல் தங்கியிருக்கட்டும். அவர்கள் வீடுகளில் உமது பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த தேவ தூதுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா சத்துருக்களையும் போராட்டங்களையும் இயேசு என்ற நாமத்தில் கட்டி கட்டவிழ்த்து பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். தேவனுடைய வெளிச்சம் படர்ந்து போவதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நேற்று இரவு ஜெபம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய சபையிலே 9:30 மணியிலிருந்து 11 மணி வரை நாம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்து கொண்டு வருகிறார். இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படி சமீப காலமாய் கர்த்தர் என்னோட மறுபடியும் பேசினார். இந்தியாவில் ஒரு எழுப்புதல் வருகிறது, அந்த எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று. ஆகையினால இந்தியாவினுடைய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாநிலங்கள் பெயரை சொல்லி, மாவட்டத்தின் பெயரை சொல்லி அதனுடைய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களுக்காகவும் 8 யூனியன் டெரிட்டரிஸ்க்காகவும் நாங்கள் பெயர்களை சொல்லி ஜெபித்து வருகிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். நீங்களும் அதில் கலந்து கொள்ளுங்கள். நேற்று நாங்கள் ஜெபம் ஆரம்பித்த உடனே பரிசுத்த ஆவியானவர் ஆவியிலே ஒரு போராட்டம் நடந்தது. இந்த பட்டணத்தை குறித்து ஒரு போராட்டம். அப்பொழுது ஆவியில் நிறைந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய விடுதலையும் மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினால இனி வரும் நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையினால்தான் அப்பொழுது ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை கொடுத்தார் கர்த்தர். கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை என்னதோ அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆகையினால இனி இந்த பட்டணம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறும். கொரோனா என்ற வைரஸிலிருந்து விடுதலை பெறும். இந்த பட்டணத்தில் எல்லா மாற்றங்களும் நாளை முதல் தொடங்கிவிடும். ஏன்னால் இன்றைக்கே அது வேலை ஆரம்பித்து இன்றையிலிருந்தே உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாறுதலுக்குள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். ஆகையினாலே கர்த்தர் மேல், அதனால் வேத வசனத்தை நாம் தியானித்து இப்பொழுது மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இனி புதிய மனநிலையோடு, புதிய நம்பிக்கையோடு, புதிய விசுவாசத்தோடு, புதிய தேவ அன்பை நிறைந்தவர்களாய் நம் வாழ்க்கையை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்கிறார். அவர் இன்றைக்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். நம்பிக்கை உடைய சிறைகளே, தேவனை நம்பி இருக்கிற சிறைப்பட்டு போன மக்கள், உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் குறைய 50-60 நாட்கள் வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் நம்பிக்கையுடைய சிறைகளை நான் விடுதலையாக்கப் போகிறேன் என்று. ஆமென். கர்த்தர் இறங்குகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே யோனா என்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைக்கிறார். வினயா என்ற பட்டணத்தினுடைய மக்களுடைய பாவம் அவர் பரலோகத்தை எட்டினதினாலே அவர் அந்த ஜனங்களை மனம் திரும்ப செய்யும்படியாக, ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்ளும்படியாக அவரை அனுப்புகிறார். இவர் அனுப்பப்படுகிறார் பாருங்கள். இவர் அனுப்பப்படுகிறார். அவருடைய ஆண்டவர் பேசுகிறார். யோனா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பேசுகிறார். நீ எழுந்து மகா நகரமாகிய வினோவாவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்று சொன்னார். அவர்களுடைய அக்கிரமங்கள் என் சமூகத்தை எட்டினது என்று சொன்னார். அதுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணணும், ஏன்னா அந்த அக்கிரமங்களை எட்டிட்டுன்னு அவர் சொன்னார். அதை கேட்ட உடனே தேவ மனுஷனாகிய யோனா என்ன செய்தான் பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தச்சுக்கு ஓடி போவதற்கு எழுந்து அவன் என்ன தச்சுக்கு போகிற ஒரு கப்பலை பார்த்து அந்த கப்பலிலே கூலி பேசி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினான்.
கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினான், அல்லது தேவ சித்தத்தை விட்டு விலகி ஓடினான், தேவ விருப்பத்தை விட்டு விலகி ஓடினான். ஓடி போய் என்ன செய்தான்? அந்த கப்பலில் ஏறிக்கொண்டான். கப்பல் போய் கொண்டிருக்கிறது. கப்பலில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கடலிலே பெரிய கொந்தளிப்பு உண்டாக்கிட்டு சமுத்திரத்தில் பெரிய காற்று வீசுகிறது. இந்த காற்றுனால என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய தத்தளிப்பு ஏற்படுகிறது. அந்த தத்தளிப்பை அங்கே நாம் பார்க்கிறோம். 4வது வசனத்தில் பாருங்க, அந்த தத்தளிப்பை நாம் பார்க்கிறோம். அந்த தத்தளிப்பு பெரும் காற்று உண்டாகிற தத்தளிப்பு ஏற்பட்டு விட்டது. 5வது வசனத்துல எல்லாரும் கப்பலில் இருக்க எல்லாரும் பயந்து போய் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்கள். ஆனா அவன் என்ன செய்கிறான் பாருங்க, ஆழத்துல போய் அயர்ந்து தூங்கி கொண்டு இருக்கிறான். அவங்க என்ன செய்யறாங்க? மாலுமிகள் அவனை தட்டி எழுப்பி, ஏன்பா நீ ஒன்றும் செய்யாம இருக்க? எல்லாரும் எங்க சுவாமிகளை பார்த்து எங்க தேவர்களை பார்த்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம், நீ மட்டும் ஏன்பா தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. அப்ப மௌனமா இருந்துட்டான். கடைசியில் அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணாங்க, இந்த பெரிய அழிவு வர்றதற்கு ஒருவேளை நம்ம கப்பலில் வர்றவங்களுடைய யாருடைய தவறு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மேலேயும் சீட்டு போட்டாங்க. இந்த சீட்டு போடும்பொழுது என்ன நடந்ததுன்னா, யோனா மேலே சீட்டு விழுந்தது. உடனே யோனா இடத்து சீட்டு விழுந்தோடனே யோனாவை கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னப்பா நீ யாரு, எந்த ஊருக்காரன், என்ன இங்கிருந்து வருகிற, எங்கே போகிறாய் என்றெல்லாம் விசாரித்தார்கள். அவன் நான் எபிரேன் என்றும், நான் வானத்தையும் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோக தேவனுக்கு பயபக்தியாய் வாழுகிற ஒரு மனுஷன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். தான் ஒரு எபிரேயன் என்றும் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தியாய் இருக்கிறவன் என்று சொல்லி அவனை அறிமுகப்படுத்துகிறான். அடுத்த வசனத்துல சொல்லுறான் பாருங்க, 11வது வசனம் வாசிக்க கேட்போம். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இவன் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய வானத்தையும் பூமியையும் படைத்த நான் தேவனுடைய பயபக்தியாய் இருக்கிறவன் என்று அவன் சொன்னதுனால அவங்க என்ன கேட்டாங்க? இது பெரிய பிரச்சனையா இருக்கப்பா, இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் அவன் சொல்லிட்டான். அவன் 12வது வசனம் வரும்போது அவன் சொல்லுறான், சமுத்திரத்தில் என்னை போட்டு விடுங்கள், அப்பொழுது அமர்ந்து விடும், இது கொந்தளிப்பெல்லாம் நின்று போய்விடும் சொல்லிட்டான். இன்னைக்கு அநேக கொந்தளிப்புகள், அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்கள், அநேக தடைகள், அநேக பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் டிவியில பார்க்குறாங்க. இப்போ மக்கள் கஷ்டப்படுகிறதையும் வேதனைப்படுகிறதையும், அநேக மக்கள் நடந்து போகிறதையும், அநேக மக்களுக்கு ஆகாரம் இல்லை என்று, அநேகருக்கு வேலை போகிறதையும், அநேக கொந்தளிப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாய் நாம் நடக்கும் பொழுது இவையெல்லாம் சம்பவிக்கிறது. நாம் தேவ சித்தத்திற்குள் தேவ விருப்பத்திற்குள் நாம் திரும்புவோமானால் அங்கே அமர்ந்துடும். அதனால தீர்க்கதரிசி அவ்வளோ அழகா சொல்லிட்டான், நீ தூக்கி கடலை போட்டுருப்போம், அவன் பிரச்சனை முடிஞ்சிடும். தூக்கி அவனுக்கு ரொம்ப பயந்து போய் ஜெபம் பண்ணி கடலில் பொருத்தனை பண்ணி கடலுக்குள்ள தூக்கி போட்டாங்க. கர்த்தர் உடனே அவனுக்கு ஒரு என்ன செய்தார் பாருங்க, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை ஆயத்தப்படுத்தினார். அந்த மீன் வயிற்றிலே அவன் இரவும் பகலும் 3 நாட்கள் இருந்தான். 17வது வசனத்துல பார்க்கும், 3 நாள் அவன் வயிற்றில் இருக்கிறான், மீனின் வயிற்றில் கொண்டு இருக்கிறான், 3 நாட்கள் இருக்கிறான். இந்த 3 நாட்கள் தான் அவன் வயிற்றுக்குள்ள இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ நாமும் கூட என்ன செய்கிறோம்? வீட்டில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டிய நேரம். கர்த்தர் அவன் மீன் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறான், அது ஆழத்தில் போய்கிட்டு இருக்குது. அந்த தண்ணியில் அவன் அப்படியே கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறான். மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற தண்ணீருங்கிறது சாதாரண தண்ணீர் இல்லை. மீன் வயிற்றுக்குள்ள ஆசிட் இருக்கும். அது சாப்பிட்டதை ஜீரணிக்கும்படியாக ஆசிட் இருக்கும். அது சின்ன சின்ன மீன்களை விழுங்கும், பாசியை சாப்பிடும், எல்லாம் உள்ள இருக்குது. இப்போ இந்த ஆசிட் என்ன செய்யுது? அது ஜீரணிக்கிறதுக்காக அது பண்ணுது. அது என்ன வயிற்றுக்குள்ளே போதோ அதை ஜீரணிச்சு அது ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடியது. அந்த ஆசிட்ல அவன் முக்கி எழும்புகிறான், பாசிக்குள்ளே முங்குறான். இப்படி 3 நாள் அவன் முங்கும் பொழுது அவனுக்கு வேற வழி இல்லாமல் தேவனை நோக்கி அவன் கூப்பிட்டான். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போனதால் நான் கர்த்தரை நினைத்தேன். இப்போ எல்லாரும் கர்த்தரை நினைக்கிறாங்க. ஆத்துமா தொய்ந்து போச்சு, வயிற்றுக்குள்ளே உட்காந்துருக்கிறான். கர்த்தர் நல்ல வீட்டில் வைத்திருந்த போது அவன் நினைக்கல. அவன் தொய்ந்து போன போது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே எனக்கு இறங்கும், நான் மிகுந்த வேதனையில் இருக்கிற, நெருக்கத்தில் இருக்குன்னு கூப்பிடுகிறான். பாருங்கள் 8வது வசனம் பாருங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இது மிக முக்கியம். பாருங்க, பொய்யான கிருபையை, பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏமே கிறிஸ்தவ வாழ்க்கையில கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். நம்ம ரட்சிப்பு எப்படி நடக்கு? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களுடைய முதல் அனுபவம்.
பரிசுத்த ஆவியை பெற்றது கிருபை. அனுதினமும் நம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். ஆமென். வேத வசனம் அது இப்படி போதிக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டவுடன் நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், எல்லாம் முடிந்துட்டேன். இல்லை இல்லை, நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தையும் கிருபையும் பெற்றுத் தருகிறவர். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானுடைய வேலை என்ன? கிருபையை பெற்றுத் தருவது. அப்போ நாமும் கூட அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், கிருபையில் வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாய் இறங்கி வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் எழும்பினார். யாரெல்லாம் இயேசு என் பாவத்துக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த கிருபையை கொடுத்து அவர் ரட்சிக்கிறார். ரட்சித்து அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக வாழும்படி கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்கிறார். ஏமே ஆகினால் தான் சபைக்குள் இருக்கிற பவுல் எல்லா நிருபங்களை எழுதி முடிக்கும் பொழுதும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுறான், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று சொன்னான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த நிருபங்கள் எல்லாம் பவுல் எழுதின நிருபங்கள் என்று கண்டுகொள்ளலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம், 1 கொரிந்தியர் 16:24, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம், கலாத்தியர் 6:18, எபேசியர் 6:24, 1 தெசலோனிக்கேயர் 5:28, எபிரேயர் 13:25, வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கும். 2 கொரிந்தியர் 13:14 வாசிப்போம். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கும்படி வாசிப்பீர்களாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கலாத்தியர் 6:18 பாருங்க. சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. உங்கள் ஆவியோடு கூட இந்த கிருபை இருப்பதாக. இவர் எல்லா நிருபங்களிலும் இந்த கிருபை உங்களோட இருக்கணும் 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 என்று சொல்லிக் கொண்டே போகிறார். நீங்கள் வாசித்து பார்த்தா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 28வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. உங்களோடு கூட அந்த கிருபை இருப்பதாக. எகேன் பேசிட்டே போறோம். யோவான் எழுதும் பொழுதும் கூட யோவான் ஆகிய அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த கிருபையை குறித்து எழுதுகிறான். இந்த கிருபையை அவனும் கூட நிருபத்தை எழுதி முடிக்கும் பொழுது இந்த கிருபையை குறித்து அவன் உணர்கிறான், கிருபையை குறித்து பேசுகிறான், கிருபையை எழுதுகிறவனாக அவனும் காணப்படுகிறான். பாருங்கள், வெளிப்படுத்தல் விசேஷம் வரும் பொழுது அதை எழுதி கொண்டு வந்து முடிக்கும் பொழுது கடைசி 22ஆம் அதிகாரத்துல 20 வாசிங்க. இவைகளுக்கு சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார், ஆகையினாலே சீக்கிரமாய் வாரும். ஆமேன் என்று முடித்துவிட்டு 21வது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். வேதத்தினுடைய கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திரும்ப 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 இந்த கிருபையை பற்றி பேசப்படுகிறது. ஏன் இந்த கிருபை இவ்வளவு தூரம் பேசப்படுகிறது என்பதென்றால், இந்த கிருபை இல்லாமல் இந்த பூமியிலே நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாது, கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்க முடியாது, ஒரு ஜெய வாழ்க்கை வாழ முடியாது. ஏமே ஆகினால் தான் வேதம் சொல்கிறது. இந்த யோனா மிக அழகாக சொன்னா, ஆண்டவர் விருப்பத்தை விட்டு ஆண்டவருடைய சித்தத்தை, என்னை ஆண்டவர் உருவாக்கின தேவன், என்னை ரட்சித்த தேவனுடைய சித்தத்தை விட்டு நான் விலகிவிட்டேன். ஆகையினால் மாயையை பின்பற்றினதுனால இப்ப மீன் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து அவனுக்கு ரொம்ப தெளிவா இருந்தான். ஏன் கடல்ல போயிருக்கும்போது கடல் கொந்தளிச்சு எல்லாரும் பயந்து ஆடிட்டு இருக்கும்போது அவர் கீழே போய் அடித்தளத்துல படுத்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். ஒண்ணுமே நடக்காத மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அவனை தட்டி எழுப்பி என்னன்னு கேட்டா, என்னது கடலை போட்டுப்பா, மேட்டரை முடிஞ்சிடணும்ட்டான். தேவன் அவன் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, ரொம்ப தெளிவா இருக்கான். தேவ சித்தத்தை விட்டு ஓடினாலும், தேவ சமூகத்தை விட்டு ஓடினாலும், தான் தேவ சமூகத்தை விட்டு ஓடிவிட்டேன், ஆகையினால் நான் கிருபையை இழந்து விட்டேன், ஆகையினால் இவைகளெல்லாம் எனக்கு சம்பவிக்கிறது என்பதை குறித்த மிக தெளிவாக இருந்தான். அவன் கிருபையை குறித்து ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். ஆகையினால் தான் அவன் போய் என்ன செய்தான், வினேவா பட்டணத்துக்குள்ள போய் அவன் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணினான். கர்த்தர் அவனை மீன் வாயிலிருந்து கக்கினார். 3 நாள் பயணப்பட்டு வினேவா பட்டணத்துக்கு போய் அங்கே பிரசங்கிக்கிறான்.
ஒரு போய் பிரசங்கம் பண்ணான், 40 நாள் இந்த பட்டணம் அழிந்து போகும்னு பிரசங்கம் பண்ணான், ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தான். 1,20,000க்கும் அதிகமான மக்கள் மனம் திரும்பினாங்க. ஏமேன். காரணம் என்ன? அந்த கிருபை. அந்த கிருபையை குறித்து ஒரு வெளிப்பாடு இருந்தது. கர்த்தருக்கு எவ்வளவு கிருபையாய் இறங்குகிறவர் என்பதை அறிந்து கொள்கிறவனாய் காணப்பட்டான். என் ஆண்டவராகி இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கு தெரிய வேண்டும், என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தபோது 1 யோவான் 1:14 சொல்லுது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை என்பது இயேசு. அந்த வார்த்தை தான் என்ன செய்யப்பட்ட வசனம் ஆரம்பிக்கும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அது தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இறங்கி வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. 16வது வசனத்தை பாருங்க, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். நாம் இந்த கிருபையின் மேலே எப்படி கிருபை பெறுகிறோம்? இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பூரண கிருபை உடையவராய் இருந்தார். ஆகினால் இந்த கிருபையின் மேல் நாம் கிருபை அடைகிறோம். 17வது வசனத்தை பாருங்க, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாகிய 10 கற்பனையும் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாகியிருக்கிறது. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் கிருபையை கொடுத்து சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காலம். நாம் வாழுகிற இந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். இதுபோல சத்தியங்கள் ஆதி நாட்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு நமக்கு பெரிய சந்தோஷம் என்ன? கர்த்தர் இந்த சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாத மனிதனுக்கு கொடுப்பது கிருபை. கர்த்தர் தான் கிருபை என்பது என்ன? சங்கீதம் 138வது சங்கீதம் 8வது, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனே இறங்கி உனக்காக காரியங்களை செய்வதுதான் அந்த கிருபை. புதிய ஏற்பாட்டிலே ஏன் இந்த கிருபை மிக முக்கியமானது என்றால், புதிய ஏற்பாட்டினுடைய தரிசனம் என்ன? நாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்பதுதான் தரிசனம். இந்த இயேசுவை போல நீ மாற வேண்டுமானால், இயேசுவின் சாயலை நீ தரித்துக் கொள்ள வேண்டுமானால், உனக்கு ஒரு காரியம் தெரிய வேண்டும், மிக தெளிவாக தெரிய வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற தீய பண்புகள், தீய சுவாபங்கள், இவை அழிப்பதற்கு பரிசுத்த ஆவியால் நல்கும் வல்லமைதான் கிருபை. உங்களுக்குள்ள இருக்கிற தீய சுபாவங்கள் அது போனா போகாது, விட முடியாது, எரிச்சல் போகாது, கோபம் போகாது, முரட்டாட்டம் போகாது, ஜென்ம சுபாவங்கள் நம்மளை விட்டு போகணுமானால் நமக்கு நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த கிருபையை பற்றி கொண்டால் இந்த கிருபை தான் அதை மாற்ற முடியும். அதனால தான் வேதம் மிக அழகாக ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் காணப்படும் தீய பண்புகளை அழிக்குவதற்கு பரிசுத்த ஆவியான நல்கும் வல்லமைதான் வல்லமைதான் கிருபை. அப்போ அந்த கிருபை அந்த வல்லமை வரும்பொழுதுதான், வல்லமையினால் தான், அந்த கிருபையினால் தான் நாம் அதை மேற்கொள்ள முடியும், அந்த கிருபையினால் தான் மேற்கொள்ள முடியும். அதனால தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். உங்களுக்கு கோபம் வரும்பொழுது அல்ல ஒருவர் உங்கள்கிட்ட விரோதமாக பேசுகிறாருன்னு வச்சுக்கிறோம், உங்களுக்கு டென்ஷன் வரும்போது நீங்கள் பதில் பேசாதீங்க, பொறுமையாக இருந்து ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது என்ன செய்ய முடியும்? கர்த்தர் கிருபை கொடுப்பார். அப்போ நீங்கள் மேற்கொள்ள முடியும். நான் முதல்ல சுசேஷத்தை கேட்கும்படியாக ஒரு ஆலயத்துக்கு போனேன். அந்த ஆலயத்தில் இருந்த போதகர், அவர் அப்போ ட்ரைனிங் பாஸ்டராக இருக்கார், அவர் என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு என்ன செய்கிறாரு, என்னை உட்கார வச்சார். ஆலயத்தில் இது போல் ஆலயத்தில் உட்கார வைக்கிறார். உட்கார வச்சு சூசி சொல்லலான்னு போகிறார். அந்த சர்ச்சுடைய செக்ஷன் பாய் இந்த கதவை திறந்து பூடி எல்லாம் காரியம் செய்கிற தம்பி வந்து என்ன சொல்கிறார், எல்லாம் முன்னாடி நீங்கள் சர்ச்சில் உட்காரக்கூடாது, வெளியே அனுப்புங்க அப்படின்னு தாட் பண்ணான். அவர் கெஞ்சுறாரு, இல்லை பிரதர் கொஞ்சம் இருங்க, அவர் ஒருத்தர் புதுசாக ஒரு ஆத்மா வந்திருக்கு, நான் சுசேஷத்தை சொல்லணும் அப்படின்னா அவர் இல்லாத இப்போயின்னு கத்துறாரு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவர் ரொம்ப பொறுமையாக சோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே அவர்கிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் ஆனால் நான் ரொம்ப ஓவராக பண்ணான். நானே பார்த்துட்டு இருக்கேன், என்ன இந்த பையன் இப்படி பண்ணுறான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். இவர் ரொம்ப அமைதியெல்லாம் சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பிட்டு நானே வேணாம் பூட்டிக்கிறேன். அவன் அங்கே சர்ச்சுக்கு பின்னால் தான் ட்ரைனிங்கில் இருக்கார், பின்னால் தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டு வந்தார். அப்போ எனக்கு புரியலை, ஆனால் இப்பவும் புரியுது. பாருங்க, நம்ம ஒரு ஊழியம் செய்யும்போது சத்ரு நமக்கு விரோதமாக பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆனால் அவர் கிருபையை நம்பியிருந்தபடினால் அந்த ஊழியர் என்ன செய்தார்? ஸ்தோத்திரம் செய்தார். இன்னைக்கு நீ கிருபை இருந்ததுன்னா தீய பண்புகளை அழிக்க முடியும். ஏமே இல்லை, அன்றைக்கி அவங்க 2 பேரும் சண்டை போட்டிருந்தாங்கன்னு நான் என்ன செஞ்சுருப்பேன்? நானே புதுசாக போய் உட்காந்துருக்கேன். இவங்க 2 போடுற சண்டையை பார்த்து நான் என்ன செய்வேன்? சரி, நம்ம தெரியாத இடத்துல வந்து இடமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுவேன். நான் 100 நாளைக்கு வரேன், நீங்கள் பிறகு பேசலாம் பாஸ்டர்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி 2 பேரையும் சமாதானப்படுத்தி நான் எஸ்கேப் ஆகியிருப்பேன். ஏமே ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அதுதான் கிருபை. அவர் கிருபை இருக்கிறது, அந்த கிருபை நம்மளை தாங்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் முடியாத எல்லா காரியத்தையும்
என்னெல்லாம் முடியாதோ அந்த கிருபை முடிய வைக்கும். என்ன முடியல அது முடியும். தேவ சமூகத்துல ஒரு மனிதன் பொறுமையாய் காத்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்வாயானால், தனி ஜெபத்துல இருப்பானானா, அவன் தேவனுக்கு பிரியமாய் இருப்பானானால், என்னெல்லாம் வாழ்க்கையில அவனால முடியாதோ அதெல்லாம் செய்வான். நீங்க பார்த்துட்டு கேட்பீங்க, இவன் எப்படிதான் இப்படியெல்லாம் ஆனான்னு கேட்பாங்க சிலர் பார்த்துட்டு. நிறைய பேரை பார்த்து கேட்பாங்க, எப்படி ஆனான் என்று கூட ஒரு ஊழியக்காரரை பத்தி ஒரு சொன்னார். அவரும் நானும் பஸ்ல போனோம், இன்னைக்கு அவன் பெரிய ஆளாயிட்டான்ப்பா அப்படின்னா. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், நீ அவரும் பஸ்ல போனீங்க, அவர் டெய்லி காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி தேவ கிருபையை பற்றி எங்கேயோ போயிட்டாரு. நீ என்ன செஞ்ச, இன்னும் இப்படியே உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிற. நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவ கிருபை ரொம்ப முக்கியம். தேவ வல்லமை தான் அந்த கிருபை என்று சொல்லலாம். ஒன்றும் இல்லாதல இருந்து நமக்கு அந்த கிருபை என்ன செய்யும், உருவாக்கக்கூடிய ஆற்றல் உடையது. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாத இடத்துல நீங்க போய் ஒரு ஊழியத்தை ஒரு மனிதன் ஆரம்பிக்கிறான். நிறைய மிஷினரிமார்கள் போகிற இடத்துல ஒரு கிறிஸ்துவன் இருக்க மாட்டான், ஒன்று இருக்க மாட்டான். அங்கே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமா கெட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஆலயத்தை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கிருபை இதெல்லாம் எப்படி உருவாகுது? கிருபை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அந்த கிருபை மிக முக்கியம். ஒன்றுமில்லாமல் உருவாக்குது, குறைவுகளை நிறைவாக்குகிற கிருபை. வாழ்க்கையில குறைபடும் பொழுது நாம் என்ன செய்யலாம், ஆண்டவரை நம்பலாம். ஆண்டவர் அந்த கிருபையினால் மாற்றுவார். மனிதனால் முடியாததெல்லாம் தேவ கிருபை செய்து காட்டும். எந்தெல்லாம் மனுஷன் முடியாதுங்கிறானோ அதெல்லாம் இந்த கிருபை செய்து காட்டும். ஏமே நல்லா புரிஞ்சுக்கணும், எந்தெல்லாம் முடியாதுங்கிறோ அதெல்லாம் நிச்சயமா கர்த்தர் செய்து காட்டும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் உண்டு, அவர் கர்த்தருக்குள்ள நித்திரை அடையிட்டார். ஆனால் அவர் அடிக்கடி சொல்லுவார், வெல்ஸில் வேலை பார்த்தாரு, சில சமயங்களில் டெல்லிக்கு அடிக்கடி போவார். போதுக்கு முன்னாடி வந்து ஜோம் பண்ணுவார். அப்போ அவர் சொல்லுவார், நான் ஒன்றும் இல்லை, ஆனால் எங்கள் கம்பெனியில் என்னை தான் நம்புகிறாங்க. நாங்கள் மினிஸ்டர்லாம் பார்க்க போவார். இந்த வெல் கம்பெனிக்கோ, அது அரசாங்க கம்பெனினால அது விஷயமா போவார். போகும்போது சொல்லுவார், அவங்க கேட்குற டெக்னிக்கல் கொஸ்டினுக்கெல்லாம் நான் தான் ஆன்சர் பண்ணுவேன். தேவன் எனக்கு அந்த கிருபை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லுவார். இப்போ மனிதனால் என்ன முடியாதோ அதை அந்த கிருபை செய்யும். ஏமே கடைசியாக ஒரு காரியம் சொல்லுற அந்த கிருபையை குறித்து, மனிதனுடைய அறிவு, ஞானம், புத்தி. மறுபடியும் சொல்ல, மனிதனுடைய அறிவு நாலேஜ், மனிதனுடைய ஞானம் விஸ்டம், மனிதனுடைய புத்தி அண்டர்ஸ்டாண்டிங், இவைகளில் செய்ய முடியாததை இந்த கிருபை செய்யும். மனிதனுடைய அறிவு நாலேஜ், மனிதனுடைய ஞானம் விஸ்டம், மனிதனுடைய புத்தி அண்டர்ஸ்டாண்டிங், இவைகளெல்லாம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இந்த கிருபை செஞ்சிடும். ஏமே அப்போ அந்த கிருபை நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பாவியான ஒரு மனுஷன் தேவனிடத்துல வருகிறான், இந்த கிருபை தான் அவனை பரிசுத்தமானாய் மாற்றி விடுது. அதான் பவுல் எல்லா நிருபங்களை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பரிசுத்தமானுக்கு எழுதுவதுங்கிறார். அப்போ இந்த சபையில் இருந்து எல்லாரும் பரிசுத்தவான்களா என்றால் இந்த கிருபையினால் அவர்கள் பரிசுத்தவானாக்கப்பட்டவர்கள். ஏமேன். எபேசர் சபையில் இருக்கிற பரிசுத்தவானுக்கு எழுதுகிறேன் என்று எழுதுகிறார். அப்போ அவன் எப்படி பரிசுத்தவானாக்கப்பட்டான்? மிக தெளிவுதான், கிருபையினாலே பரிசுத்தவானாக மாற்றப்படுகிறான். ஏமேன். அப்போ இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் வாழணுங்கிறத உணர்வு இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை கொடுப்பார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்பார். யாரெல்லாம் தேவ சமூகத்துல தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, என் சாமர்த்தியம் ஒன்றும் இல்லை, என் கெட்டிக்காரத்தன்மை ஒன்றும் இல்லை அப்படின்னு நீ ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமா இறங்கி உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏமே நீங்க இந்த உலகத்துல வேற எதையும் சார்ந்து கொள்ளாமல் நம்பாமல் உன் நம்பிக்கை முழுவதும் இயேசுவை நம்பி இயேசுவுக்கு முன்பாக தாழ்த்தி உன்னை ஆண்டவரால் இறங்கினால் ஒழிய நடக்காது என்று செய்கிறன்னு கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய தேவனை ஆராதிப்பது, அதற்காக கர்த்தர் படைத்திருக்கிறார். தேவனை துதிக்கணும். கிருபை வேணுமானால் தேவனை துதிக்கணும், தேவனுக்கே மகிமையை செலுத்தணும். நாம் தேவனுக்கே மகிமை செலுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவனுக்கு அதிகமாக மகிமை சோத்திரம் சொல்லி 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 கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அது சோத்திர பலியிடுகிற பொழுது கர்த்தருடைய கிருபை மேல தங்கி இருக்கும். ஏமேன். அதிகமாக துதிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆராதனை முக்கியம், ஆராதனை மிக முக்கியம். நம்ம அநேக முறை நினைக்கிறோம் ஆலயத்தில் வந்தால் தான் ஆராதனை நினைக்கிறோம். ஒவ்வொருவரும் வீட்டில் ஆராதனை பண்ணணும். நம்ம சரீரம் தான் தேவனுடைய ஆலயம், சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். நீங்க இதுக்கு முந்தி இந்து மார்க்கத்துல வேற மார்க்கத்துல நான் கோயிலுக்கு போறப்பீங்க, கோயில்ல தான் ஏதோ இருக்குன்னு. இப்போ நாம எல்லாமே கோயில் தான், நாமெல்லாம் ஒன்னா சேருகிறோம், தேவனுடைய ஆலயம், எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனை மகிமையானது, அந்த ஆராதனை தேவன் இறங்கி வருகிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆராதனை மிக முக்கியம். டேனியலை பார்த்து தரிவு ராஜா சொன்னா, நீ இடைவிடாத ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இடைவிடாத ஆராதிக்கிற தேவன். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு ரெண்டு காரியம் முக்கியம்.
ரயிலுக்கு 2 தண்டவாளம் கம்பி இருக்கிறது போல உங்க வாழ்க்கை இந்த பக்கம் ஆராதனை, ரெண்டும் சேர்ந்து போய்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையும் ஆராதனையும் ஒன்றாய் போக வேண்டும். உன் வாழ்க்கை என்பது ஆராதனையோடு கூட போகணும். உன் வாழ்க்கை தேவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய விருப்பத்தை செய்ய வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். தேவனையே பார்த்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். எல்லாரும் ஆமென். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை பண்ணேன், அதுக்கப்புறம் நான் மறந்துடுவேன், என் வாழ்க்கையில் எல்லாம் நான் செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு வந்துடுவேன், வந்து ஆராதனைக்கு வந்துடுவேன்னா அதனால தான் கர்த்தர் ஆராதனையை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஏன் ஆராதனை இல்லை? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் நேரம் வந்து பாட்டு பாடிட்டு ஏதோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் காணிக்கை போட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துட்டு போகிறதல்ல. உன் வாழ்க்கையில் தேவனை நம்பி ஜீவித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இடத்திலும் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும், அங்கேயே சோத்திரிக்க தெரிய வேண்டும், அங்கேயே மகிமைப்படுத்த வேண்டும், எல்லாம் கர்த்தருடைய கிருபை என்று சொல்ல வேண்டும். உங்கள் வாழ்க்கை தேவ மகிமைக்காக இருக்க வேண்டும். நீங்கள் எழுந்து சாட்சி கொடுக்கணும், நான் இப்படி இருந்து நான் இப்படி வந்துட்டேன், இன்னைக்கு என் கர்த்தர் எனக்கு இதை செய்தா, இதை எங்கே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை சிறுமையில் உங்களை எண்ணி பார்த்தவர்களை என்ன வேணும், நான் இப்படி இருந்தேன், இன்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்னை கர்த்தர் உயர்த்தினா என்று நீ சொல்ல தெரிய வேண்டும். அது வெட்கப்படக்கூடாது. சிலர் வெட்கப்படுவாங்க, சிலர் வாழ்க்கையில் அவங்க சின்ன நிலையில் இருந்தது சொல்ல வெட்கப்படுவாங்க. மாயை நம்பி வாழுகிற சினிமா, நாங்கள்லாம் யூத்தாக இருக்கும்போது சினிமா நடிகர்கள்லாம் வருவாங்க, நடிகைகள்லாம் அறிமுகப்படுத்தும் போது சொல்லுவாங்க, எல்லாம் மைசூர் மகாராஜா அல்லது இந்த பக்கம் இருக்கிற ஆந்திராவில் இருக்கிற நிசாமுடைய பேத்தி, எல்லாம் நிசாம் பேத்தியும் மைசூர் மகாராஜாவுடைய பேத்தியுமா இருப்பாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ என்னென்ன அப்படி சொன்ன மக்கள், பேத்தியா, மகாராஜா பேத்தி அப்படின்னு ஆன்னு எல்லாரும் பார்ப்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ சொன்னால் மக்கள் ரொம்ப உஷார் தான். ஏமேன். அதனால் இப்போ எல்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அப்படி சொன்னாங்க. ஏமேன். இது ஒரு மாயை. இந்த உலகத்தில் மனிதர்கள் வந்து அந்த கிருபையை நம்ம பற்றி கொள்ளணும். இந்த கிருபை ஆண்டவர் நமக்கு இயேசுநாதர் அந்த பூமியில் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு முன்னால் நம்ம தாழ்மைப்படுவோம், கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரிப்போம். 3வது, கிருபை உங்க மேல தங்கணுமானா தேவனை அன்பு கூற வேண்டும். யார் தேவனை நேசிக்கிறான்னு கிருபை கொடுக்கப்படும். ஊழியங்கிறதே கிருபை தான். ஊழியம் செய்கிறது கிருபை. ஆராதிப்பது தேவனுக்கு, தேவனை ஆராதனை செய்யணும், தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை உயர்த்தி காட்டணும், தேவனை நினைக்கணும், தேவனை மகிமைப்படுத்தாதான் ஆராதனை. அதுதான் ஆராதனை. ஏமேன். அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ ஆராதனை எல்லாம் நிறைய மாறி போச்சு. இப்போ என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாரும் என்னைய பாருங்கிறாங்க. நான் இப்படி பண்றேன், நீங்களும் என்னை பாருங்க. நான் இப்படி பண்றேன், உன்னைய பார்க்கறதுக்கு அவன் தான் அவன் கோயிலுக்கு, நான் செய்யறதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றதுக்கு அவன் தான் இல்லை. நாம் ஆராதிப்பது தேவனை ஆவியோடு உண்மையோடும் நம்முடைய பரிசுத்த தகப்பனை ஆராதிக்க வேண்டும். ஏமே. அன்பு கூற வேண்டும், தேவனை நேசிக்க வேண்டும். தேவனை நேசிக்கிற இடத்துல கிருபை இருக்கும். பேதுரு ஏன் விசேஷமான ஆனான்? மீன் பிடித்து கொண்டது, சாதாரண மீன் பிடித்தவன். ஆனால் அவனுக்குள்ள ஏன் கர்த்தர் இவ்வளவு கிருபை கொடுத்தார்? அவன் தேவனை அன்பு கூர்ந்தான், நேசித்தான், அதனால் கிருபை கொடுத்தார். ஆகினாலே வேத வசனம் நமக்கு அழகாக சொல்லுது, நம்ம ஆண்டவருடைய அன்பு கூறுவோம், ஆண்டவரை நேசிப்போம், ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை செய்வார், நம்மை நடத்துவார், நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஏமேன். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். எங்க திரும்பணுமா? அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறது. தேவன் சொல்லுகிறார், நீ அரணுக்கு திரும்பு என்று சொல்லுகிறார். ஏமே. அரண் என்றால் என்ன? அரண் என்பது ஒரு பாதுகாப்பு, செக்யூரிட்டி. அரண் என்றால் என்ன? செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி. அதுதான் அரண். இப்பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுறாரு? நீங்கள் நம்பிக்கை உள்ள சிறைகளே, நீங்கள் சிறையில் இருக்கிறீர்களே, நீங்கள் இப்பொழுது என்ன செய்யுங்க? அரணுக்கு திரும்புங்கள். உங்கள் வாழ்க்கை இப்பொழுது திரும்ப போகிறது, செழிப்புக்கு வரப்போகிறது, உங்கள் வாழ்க்கை பாதுகாப்புக்கு வரப்போகிறது. பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் இருக்கிறீர்களே, என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டு இருக்கிறீர்களே, என்ன நாளைக்கு என்ன ஆகுமோ என்று தெரியவில்லையே, இனி என்ன இது எப்படிமாய் முடியுமோ என்று தெரியவில்லை என்று பயந்து கொண்டு இருக்கிறீர்களே, ஒன்றும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற, நான் உன்னுடைய பாதுகாப்பு, அரணுக்கு திரும்புங்க, நான் தான் உன் செக்யூரிட்டிங்கிறார். ஏமேன். கர்த்தர் உனக்கு பாதுகாப்பாக இருப்பார். ஏமேன். அவர் தான் உன்னை செழிக்க வைப்பேன்கிறார். அதான் சங்கீதம் 91வது சங்கீதத்தில் நாம் இந்த நாட்களில் நிறைய தியானிக்கிறாங்க எல்லா இடமும். சங்கீதம் 91வது வசனத்தில் முதல் வசனத்தை பாருங்க.
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த நாட்களில் நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பப்பட்டு நீங்கள் தேவ சித்தத்துக்கு நேராய் வரும் பொழுது அங்கே கிருபை வரும். யோனா திரும்பி வந்தபோது அவன் வாழ்க்கையில ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு பிரசங்கம் பண்ணா 120,20,000 அதிகமான ஜனங்கள் மனம் திரும்பினாங்க. அந்த மிருகங்கள் எல்லாம் கர்த்தருக்கு அழிக்காதபடி காத்துக்கொண்டார். மிருகங்களோட ஃபாஸ்டிங் போட்டாங்க. ராஜா மனம் திரும்ப ஃபாஸ்டிங் இருந்தார். அங்கே பெரிய மனம் திரும்புதல் ஏற்பட்டது. ஏமே இங்க உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான். உன்னதமானவர் மறைவுக்கு நாம் வந்துட்டோம். சர்வ வல்லவருடைய நிழலில் நீங்கள் தங்குவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிழல் நாள் என்றால் என்ன? சங்கீதம் 36:7 சொல்கிறது அந்த கிருபை, அந்த நிழலுக்குள்ளே கொண்டு வருகிற அந்த கிருபை. சங்கீதம் 36:7 சொல்லுகிறது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, கர்த்தருடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார். அந்த கிருபையினாலே நம்ம இந்த செட்டையின் நிழலில் வந்து அடைகிறார்கள். அந்த செட்டை நிலையில் வந்த பிறகு நாம் தங்குகிறார்கள். செட்டை நிலையில் தங்கினவன் நம்ம தைரியமா சொல்லலாம், என் அடைக்கலம், கர்த்தர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்புகிறவர் என்று சொல்லலாம் என்று நான் சொல்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எப்போ அப்படி சொல்ல முடியும்னா, நீங்க அந்த கிருபை கீழே வந்துட்டீங்கன்னா, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், தேவனோடு ஒரு நெருக்கம், என் தேவன், நான் நம்புகிறவர் என்று சொல்ல முடியும். நீங்கள் அவரை நம்புகிறதுனால் அவரை நம்புகிறவர் என்று சொல்ல முடியும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள வந்து விட்டீர்கள், அவருடைய கோட்டைக்குள்ள வந்து விட்டீர்கள், அடைக்கலத்துக்குள் வந்து விட்டீர்கள். அவர் உங்களுக்கு தெய்வமாய் இருக்கிறார். நான் நம்புகிறவர் என்று சொல்லுவீர்கள். அவர் உங்களை பாதுகாப்பார், வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆகினால் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பிறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானம் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீங்கள் பயப்படாது இருப்பீர்கள். இன்றைக்கு இந்த கொரோனாவை குறித்த பயம் உங்களை விட்டு நீங்கிறோம். ஏன்னா தேவன் உங்களை பாதுகாக்கிறார் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அவருடைய பாதுகாப்பில் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் உணரப்போது கர்த்தர் உங்களை மாற்றுவார். இரண்டாவதாக அந்த வேத வசனம் சொல்லுது, அது அரணுக்கு திரும்புங்கள். அரண்கிறது செழிப்பை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. இன்னைக்கு ஆண்டவர் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நான் பயப்படவே வேண்டாம். தேவன் மிக அழகாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 2வது வசனம், 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கு அந்த வருஷத்தில் விதைத்தான், அந்த தேசத்தில் விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் 100 மடங்கு அழைத்தான். தேசம் முழுவதும் பஞ்சம், உங்களுக்கு தெரியும். எல்லாரும் தேசத்தை விட்டு கிளம்பி போகிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ தேசம் வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஏமே ஆகினாலே அவன் என்ன செய்தார்? நான் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டபடி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அவன் என்ன செய்தான்? உடனே கீழ்ப்படிந்து அங்கே தங்கிட்டான். கர்த்தர் அங்கே தங்கிட்டான். கர்த்தர் என்ன செஞ்சார்? அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன உடனே அவனுக்கு தரிசனமாகி, நான் அவனை ஆசீர்வதிப்பேன், நீ இங்கே தங்கிருன்னு தங்கிட்டு அங்கே விதைச்சான். எல்லா ஊரை காலி பண்ணிட்டு போகிறாங்க தண்ணி இல்லைன்னு. ஆனால் அவன் அங்கே விதைச்சான். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்தபடினால் அந்த வருஷம் 100 மடங்கு பலனடைந்தான். நான் இன்னைக்கு இது தீர்க்க தரிசனமாக சபைக்கு சொல்லுகிறேன். எல்லா இடமும் சொல்லுவாங்க, இனி எல்லாம் முடிஞ்சது, இந்தியா பொருளாதாரம் இறங்கிட்டு, உலக பொருளாதாரம் இறங்கிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நல்லா கவனிங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் அந்த வருஷத்தில், இந்த 2020ல 100 மடங்கு பலனை அடைவார். நாளைக்கு இல்லை, இந்த வருஷத்தில். வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் இந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் ஐஸ்வர்யமாக்கி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறினான். அப்ப இந்த வருஷத்துல இப்போ இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ நாளுக்கு நாள் பலன் அடைந்து விருத்தி அடைந்து செழித்து ஓங்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆமென். ஆகினாலே கர்த்தர் உனக்கு அரணாக இருப்பார். ஆகினால நீ அரணாக இருந்து உன்னை வழி நடத்துவார், நடத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது அந்த வசனம் சொல்லுது, ரெட்டிப்பான நன்மையை உனக்கு தருவேன். உனக்கு நான் என்ன தருவேன்? ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ரெட்டிப்பான நன்மையை உனக்கு தரப்போகிறேன் என்கிறான்.
ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை சத்தமாய் வாசிக்க கேட்போம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்த்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். இப்போ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். 1வது வசனம், ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இப்போ நம்மளை தேற்றப்படுகிறார் கர்த்தர். 2வது வசனம் பாருங்க, எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது. அதன் போர் முடிந்தது. கொரோனா போர் முடிஞ்சிடுச்சு. ஏமே இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற காரியம் என்ன? போர் முடிந்ததுன்னா கொரோனா போர் முடிஞ்சிடுச்சு. ஏமேன். சென்னை பட்டணத்தில் கொரோனா போர் முடிந்து விட்டது. ஏமேன். அடுத்தால பாருங்க, அதன் அக்கிரமங்கள் நிவர்த்தி ஆயிற்று. இது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கை இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது. அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ எல்லாம் நிவர்த்தி ஆயிற்று. நேற்று இரவு ஜெபிக்கும் போது கர்த்தர் மிக தெளிவாக காட்டுகிறார். இந்த பட்டணம் நம்ம ஏறக்குறைய அக்டோபர் 22ஆம் தேதி என்னோட கர்த்தர் பேசினார். அந்த ராத்திரி 2 மணி 20 நிமிஷத்தில் பேசினதுலேருந்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தோம், போராடினோம், அநேகரை கொட்டி கொண்டு 21 நாள் ஜெபம் பண்ணோம், 40 நாள் ஃபாஸ்டிங் வச்சோம். அதில் 7 நாள் குறைந்து 33 நாள் வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இப்படி அதுக்கப்புறம் டெய்லி காலையில் மாலையில் ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தோம். கர்த்தர் இன்னைக்கு அவர்களெல்லாம் நிவர்த்தி செய்து நமக்கு ஒரு விடுதலையை காலமாக கொண்டு வந்திருக்கிறார். ஏமே ஆகையினாலே இந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டு கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கூறியிருக்கார். 10வது வசனத்தை பாருங்க. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. அவர் முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. என்ன அருமையான வசனங்கள் பாருங்க. அவர் கொடுக்கிற பலன் உனக்கு முன்பாக செல்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய முகத்தை தேடுங்களே என்று சொன்னீரே என்று தாவீது சொல்றான். நான் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறேன் என்கிறார். கர்த்தர் என்ன செய்வார்? தன் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவன். இப்போ கர்த்தர் உன் முகத்தை உன் மேலே பிரகாசிக்க பண்ணும்போது உன் மேலே கிருபை இறங்கும். கிருபை தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். கிருபை தான் நமக்கு பாவ நிவர்த்தி செய்யும். கிருபை தான் நமக்கு நன்மையை கொண்டு வரும். ஆகினாலே கர்த்தருக்கு முன்பாக அது என்ன செய்கிறதா? அவர் பிரதிபலன் முன்பாக செல்கிறார். அந்த கிருபை முன்னால் செல்லுது, உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏமே இந்த மாதம் கர்த்தர் இந்த நாளிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மகா பெரிய மாறுதலை கொண்டு வரப்போகிறார். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, எஸ்ராவின் புஸ்தகம், வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். இப்போ அவங்க வெட்கப்படுறாங்க. ஏன்னா ராஜாட்ட போய் எங்களுக்கு செக்யூரிட்டி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு வெட்கப்படுறாங்க. ஏன்னா நாங்கள் ராஜாட்ட ஏற்கனவே சொல்லிட்டோம், நாங்கள் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும். யாரெல்லாம் கர்த்தரை தேடுறானோ அவனுக்கு நன்மையாக அவர் கரை இருக்கும். அவரை தேடாதவங்க மேலே அவர் கோபம் இருக்கும். அவர் விலகி என்ன செய்யுமா? அவர் மேலே கோபம் வரும் அப்படின்னு சொல்லப்படுற நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபம் அவருடைய விட்டு விலகுவர்கள் எல்லார் மேலும் இருக்கும் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தருடைய தேடுகிறார்களோ அவருடைய கரம் நன்மைக்கு எதுவாகி அவர் மேல் இருக்கும். அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் யார் மேலே இருக்குமா? யார் மேலே அவருடைய கோபம் இறங்கும்? அவரை விட்டு விலகிறவர்கள் மேலே. இன்னைக்கு அவருடைய கரம் உன் மேலே இருக்குது. ஏன்னா நீ மறுபடியும் வசனத்துக்கு வந்துட்ட. இனி நான் கர்த்தரை தேடுவேன், நான் எப்போதும் அவருடைய ஆராதிப்பேன், எப்போதும் அவரை மகிமைப்படுத்துவேன், அவர் நாம மகிமைக்கென்று ஜீவிப்பேன். உன் கரத்தை அவர் மேலே வச்சிருவார். உன் கரம் உன்னோட இருந்து நடத்தும். நம்ம அதை விரும்பணும். ஆண்டவருடைய கரம் நம்மளோட இருக்கணும்னு விரும்பணும். கர்த்தருடைய உள்ளம் குளிருமானால் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மை மகிமைப்படுத்துவார். ஏமே
பாருங்கள், சாலமோன் கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தான். அன்பு கூர்ந்து அவன் கர்த்தரை ரொம்ப நேசிச்சான். நேசிச்சு அவனுக்கு என்ன செஞ்சான், பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துகிறான். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது அவன் பலிபீடத்தை கட்டி அங்க 1000 ஆடுகளை பலியிடுகிறான். பாருங்க, வாசி. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஏன் விரும்புறதை என்கிட்ட கேளுன்னு ஏன் கர்த்தர் சொன்னார்னா, அவன் கர்த்தருக்கு பிரியமா நடந்தான், தாவீதுடைய கட்டளைகள்படி நடந்தான், அவன் 1000 பலிகளை செலுத்தினான், தேவனை அன்பு கூர்ந்தான், அன்பு கூர்ந்து அவருடைய வசனங்களை எல்லாம் கை கொண்டான். அதனால கர்த்தரே அவனுக்கு தரிசனமாகி, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டாரு. உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவன் கேட்டான், எனக்கு ஞானமும் உணர்வுள்ள ஆவி வேணும், இந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கென்று. 12வது வசனத்துல பாருங்க, உன் வார்த்தையின்படியே நான் செய்கிறேன், ஞானமும் உணர்வுள்ளத இருதயத்தை உனக்கு தந்தேன் என்று சொன்னார். உனக்கு சரியானவன் உனக்கு முன்பாக இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்பாக எழும்புவதும் இல்லைனார். 13வது வசனத்தை பாருங்க. இதுவுமன்றி நீ கேளாத ஐசுவரியத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். அவன் கேட்டது ஞானமும் உணர்வுள்ள ஆவியும். ஆனா கர்த்தர் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இல்லை என்று சொன்னார். அப்போ அந்த நாட்களில் இருந்த ராஜாக்கள் எல்லார காட்டிலும் அதிக ஐஸ்வர்யமும் அதிகமான மகிமையும் உடையவனாக அவன் வாழும்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதோட நேரத்தில் பாருங்க, நான் 14வது வசனம் பாருங்க. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். உன் நாட்களையும் நான் நீடித்திருக்க பண்ணுவேன். ஏமன் என் கட்டளைகளை கை கொண்டா உனக்கு பூர்ண ஆயுசை தருவேன்னு சொல்லி பூர்ண ஆயுசையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். நீ கேட்பதற்கும் வேண்டுதலுக்கும் மேலான காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்வார். அவர் தருவார். அவர் எப்போ தருவார்? இன்றைக்கே தருவார். வேத வசனம் சொல்லுது, ஏதோ நான் 100 வருஷம் கழிச்சில்லை, இன்னைக்கே தருவார். அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுன்னு ஆசீர்வாதம் வேலை செய்யறோம். ஆபிரகாமை அழைத்து கர்த்தர் சொன்னார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னார். 12ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவனை கர்த்தர் அழைக்கிறார். அவர் கானா ஊருக்கு போகணுன்னு அவங்க அப்பாவும் அவனும் புறப்பட்டாங்க. அவர் வர்ற வழியிலே பாதி வழியில் அவர் அப்பா தங்கிட்டார். கானா ஊருக்கு போய் சேரல. அவர் பாதி வழியில் விட்டுட்டு போயிட்டார். ஏமேன், பாதி தான் அவரால் போக முடிஞ்சது. பாருங்க, பயணப்பட்டு வந்தார். அவங்க அப்பாவும் அவனும் தான் வந்தாங்க. ஊர் என்ற கல்தேர் பட்டணத்தை விட்டு கானா ஊருக்கு போகும்படி அவர்கள் புறப்பட்டார்கள். ஆரோன் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுன்னு ஆயுசு நாட்கள். அப்புறம் தேராகு அங்கே இறந்து விடுகிறான். பாருங்க, அவ்வளவுதான். அதற்கு பின்புதான் கர்த்தர் அவனுக்கு தரிசனம் ஆகிறார். கானா ஊர் பயணத்துல வந்தாங்க. ஆரோன் மட்டும் வந்தாங்க, நிக்கிறாங்க. அவன் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்றார். ஆபிரகாமுக்கு 75 வயசு, பிள்ளை இல்லை. ஆனா கர்த்தர் சொல்ற, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாகி இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, உன் சபிப்பவர்கள் சபிக்கப்பட்டிருப்பாங்க, பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுட்டான். பெற்ற உடனே இந்த ஆசீர்வாதம் மேல இறங்கிடுச்சு. முதல்ல அவனுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? நீ பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஆக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன்கிறார். இப்போ பெரிய ஜாதி ஆக்குவார் என்று அவர் ஆபிரகாம் வெயிட் பண்றான். 25 வருஷம் வெயிட் பண்ணான். 100 வயது வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. 100வது வயதுல தான் யார் பிறந்தா? ஈசாக்கு பிறந்தான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ள, ஆசீர்வாதம் எப்போ இறங்கிச்சு? 75 வயசுல இறங்கிச்சு. ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவனுக்குள்ள கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறது. அவன் 100வது வயதுல அவனுக்கு என்ன செய்கிறது? அவனுக்கு குழந்தை பிறக்குது. ஏமே அந்த ஈசாக்கு வளர்ந்து பெரியவனாகிறான். அவன் 40 வயதுல ஈசாக்கு திருமணம் நடக்கிறது. அவன் திருமணம் நடக்கும்போது வயசு 40. ஆபிரகாமுக்கு 140 வயசு. அவன் சரி, அவனுக்கு குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா பிறக்கல. ஈசாக்கும் குழந்தை இல்லை. 20 வருஷமா அவன் குழந்தை இல்லாம இருக்கிறான். அப்பொழுது அவன் மனைவி சொல்றான், குழந்தை இல்லைன்னு. அவன் என்ன செய்கிறான்? ஈசாக்கு ஜெபிக்கிறான் ஆண்டவரை நோக்கி. ஜெபித்த போது அவர்களுக்கு இரட்டை குழந்தைகளை கொடுக்கிறார். ஈசாக்கு தனது 60வது வயது இருக்கும்போது குழந்தை பிறக்குது. ஏசாவும் யாக்கோப்பும் பிறக்கிறாங்க. அப்போ ஆபிரகாம் வயது 160 ஆயிடுச்சு. 160 வயதுல தான் அவன் பேரப்பிள்ளையை பார்க்கிறான். ஆபிரகாமுடைய வாழ்நாட்கள் 170 வருஷம். 170 வருஷம் இந்த பூமியில் அவன் வாழ்ந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
அவன் பேர பிள்ளைகள் கூட 10 வருஷமா இருந்திருக்கிறான். ஏசாவோடும் யாக்கோப்போடும் 10 வருஷமா இந்த கூடாரத்திலே அவன் வாசம் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறான். இது அவனுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை, அந்த ஆசீர்வாதம் நமக்கு இறங்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி கர்த்தர் நடத்தி கொண்டே போகிறார். அதற்கான வழி நடத்தி கொண்டே போகிறார். அந்த இரட்டை குழந்தை பிறக்கும் பொழுது தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே தாய் என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார் ஆண்டவர் இடத்துல. அவ்வளோ வயதில் ரொம்ப இதாக இருக்குது என்னன்னு விசாரிக்கிறார். அப்போ கர்த்தர் சொன்ன 2 குழந்தைகள் பிறக்கும். அதில் சிறியவனை பெரியவன் சேவிப்பான் என்று சொன்னார். இரட்டை குழந்தைப்பா, சின்ன குழந்தை பெரிய குழந்தையை சேவிக்கும்னு யாக்கோபை குறித்து தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் வயிற்றில் இருக்கும்போதே சொல்லிட்டார். இவன் பிறக்கும் போதே என்ன செஞ்சான்? முதல்ல ஏசா பிறந்தான். ஏசாவின் காலை பிடித்து கொண்டு யாக்கோப்பு பிறக்கிறான். பிறந்து அவன் வெளியே வருகிறான். அந்த யாக்கோப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோப்பு தெரிந்து கொள்ளப்பட்டவன். எப்படி ஈசாக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன்? ஆபிரகாமுடைய குழந்தைகளிலே இஸ்மாயில் மாமிசத்தில் பிறந்தவன். ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அதனால் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். இப்படி யாக்கோப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். யாக்கோப்பை ஆசீர்வதித்தார். யாக்கோப்பிலே 12 கோத்திரத்தை உண்டாக்கினார். யாக்கோப்பின் பிள்ளைகள் 12 கோத்திரமாக மாறி அந்த 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கும்படி பெருகும்படி எகிப்துக்கு கொண்டு போய் அங்கே 430 வருஷம் அங்கே தங்க வைத்து அதை ஏறக்குறைய 30 லட்சம் பேராக பெருக பண்ணினார். ஆமென். ஆசீர்வாதத்தின் வார்த்தை பெருகினது. அது ஆபிரகாமை தொடங்கி ஈசாக்கு கூட யாக்கோப்பிடத்துல ஈசாக்கிடத்துல வந்து ஈசாக்கில் இருந்து யாக்கோப்புக்கு வந்து யாக்கோப்பிலே 12 கோத்திரத்தை உண்டாக்கி ஒரு பெரிய தேசமாய் மாறி ராஜாக்கள் தோண்ட பண்ணி என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் தோன்றும்படி செய்தார். அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உன்னிடக்கு வருமானால் அது வந்த நிமிஷமே அந்த வேலையை ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்வாரானால் இன்றைக்கே அவர் ஆசீர்வாதம் தொடங்கிவிட்டது. அது வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. அது நடக்கும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நான் இன்றைக்கே என்று வேத வசனம் சொல்லுது. இன்றைக்கே தருவேன் என்று சொல்லிட்டார். இப்பொழுதே உங்களுக்கு தருவார். இன்றைக்கே உங்களுக்கு தருவார். இன்றைக்கே உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். இப்பொழுதே அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் ஒரு மாறுதல் உண்டாக ஆரம்பிக்கும். எல்லா காரியத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களை அறியாமலே நீங்கள் அறிவீர்கள். எல்லா காரியத்திலும் ஒரு சேஞ்சஸ் வருதுங்கிறத பார்க்கப்படுங்க. நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அது உங்கள் வேலையில் செய்ய ஆரம்பிச்சு என்ன அதை நோக்கி பயணப்படுத்த ஆரம்பிச்சிடும். அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நமக்கு ஒருவேளை தெரியலாம், உடனே ஒன்றும் நடக்காத போல கூட தோணலாம். கர்த்தர் அந்த காலங்களில் அதனுடைய பலனை ருசிக்க ஆரம்பிச்சிடும். ஏமே இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார், ஆசீர்வதிப்பார். சூழ்நிலையினால இனி என்ன ஆகுமோ என்ற எதிர்காலத்தை குறித்த பயத்தை உங்கள் உள்ளத்தை விட்டு நீங்கணும். தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறோம். தேவனுடைய அன்புக்குள் இருக்கிறோம். தேவனுடைய அரவணைப்பில் இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். தேவனே ஆராதிப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஆராதிப்பேன். நான் வீட்டிலையும் ஆராதிப்பேன். வேலைக்கு போகிற இடத்துல ஆராதிப்பேன். எப்போது என் நாமத்தை துதித்து கொண்டிருப்பேன். அவருடைய நாம மகிமைக்காகவே வாழுவேன். அவரை சந்தோஷப்படுத்தணும்னு நான் விரும்புவேன். என் ஆராதனை எல்லாம் அவருக்கு பிரியமாக இருக்கணும். என் வாழ்க்கை அவர் இருதயத்தை குளிர வைக்கணும். அவர் இருதயத்தை குளிர வைப்பீர்களானால் அவர் உங்களுக்கு நீங்கள் விரும்புகிறது எல்லாவற்றையும் கொடுத்து 100% உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எல்லாரும் ஆமென், ஆமென். தேவன் எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பார். நீ வேண்டிக் கொள்வதை நினைப்பதற்கு மேலான காரியங்களை அவரே கொடுப்பார். தாவீது கேட்காத அவனுடைய வீடுகளை குறித்தும் அவன் எதிர்காலத்தை குறித்தும் அவன் பிள்ளைகளை குறித்தும் அவர் திட்டங்களை வெளிப்படுத்திய போது அவன் மிகவும் நெகிழ்ந்து போய் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே என் வீட்டை குறித்து ரொம்ப தூரம் நீ நினைச்சிட்டேன்னார். கர்த்தர் நினைப்பார். ஒருவன் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவர் நினைப்பார். இன்னைக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏமே நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புகள். ரெட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். எல்லார் கண்களை மூடும். கர்த்தர் நல்ல தகப்பன். எல்லார் கண்களை மூடுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் செலுத்துங்க. எல்லாருக்கும் நன்றி மாத்திரம் செலுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வியாதி எப்படி வந்ததோ அது எப்படி போதோ எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் நீர் சொல்லிவிட்டது, அதனால் நாங்கள் நம்புகிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளை, அரணுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பான நன்மையை தருவேன்.
இன்று முதல் எங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உண்டாகும்படி எங்களை நடத்த போவதற்காய் நன்றி. எங்களோடு நீர் இருப்பதற்காய் நன்றி. பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய மாறுதல் உண்டாகுவதற்காய் நன்றி. பிஸ்னஸ் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிஸ்னஸையும் இன்றைக்கு நினைத்து நீர் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளையும் நீர் நினைத்து ஆசீர்வதிக்க போகிறதற்காய் நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது ஒரு வல்லமை, ஒரு சக்தி. அது காரியங்களை மாற்றும். அது உங்கள் மேல் இறங்கும். அது உங்களை மாற்றும். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். உங்கள் விடுதலையின் ஆவி உங்கள் மேல் இறங்கி கொண்டே இருக்கிறது. எல்லாம் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணுங்க. நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். கர்த்தரை நாத்திர ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணினால் போதும். ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கள். தேவனுக்கு நன்றி மாத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள். தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்பொழுதே மாறும். தேவன் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி என்று சொல்லுங்க. நன்றி. இந்த தூதை கேட்ட நீங்கள் நன்றி மாத்திரம் சொன்னால் போதும். நன்றி மாத்திரம் சொன்னால் போதும். ஆண்டவரிடத்தில் நன்றி என்று சொல்லிக் கொண்டிருங்கள். நன்றியை மாத்திரம் செலுத்தி கொண்டே இருங்கள். கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருக்கிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர். நன்றி, 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 நன்றி மாத்திரம் சொல்லுங்க. நன்றி. நாவுகளை நல்லா திறந்து நன்றி சொல்லுங்க. கிருப, கிருப, கிருப. ஆண்டவரே கிருப, 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 கிருப. தேங்க்யூ லார்ட். மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இன்றைக்கு இந்த மகா பெரிய கிருபையினால் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் நீர் பேசின வார்த்தையின்படியே அவருடைய சிறையேற்பை, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மை உனக்கு தந்திருக்கிறார். திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மை. ஓ, இரட்டிப்பான நன்மையினால் உங்களை நிரப்புகிறார். ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. தொடர்ந்தும் அது கரம் இருக்கட்டும். இந்த பிள்ளைகளை பாதுகாப்பிலும் ஆண்டவரே செழிக்க செய்வதிலும் உமது கரம் இருந்து அவர்களை செழிக்க பண்ணி எல்லா நன்மைகளை கொடுக்க போகிறேன். அவருடைய சந்தோஷம் செழிப்பாக மாறுகிறது ஆண்டவர். அவர் சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் ஆண்டவர், செழிப்பு ஆண்டவரே. அவர் சமாதானம் பெருகிறது ஆண்டவரே. அவருடைய சமாதானம் பெருகுகிறது. அவருடைய அளவில்லாத கிருபையினால் அவர்களை மூடுகிறேன். அவருடைய எல்லாரையும் அவருடைய செட்டையின் கீழ் கொண்டு நிழலில் கொண்டு வருகிறேன். அந்த கிருபை கொண்டு வருகிறது ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வருகிறேன். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இந்த சென்னை பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த சென்னை பட்டணம் ஒரு எழுப்புதலை சந்திக்கட்டும். இந்திய தேசம் ஒரு எழுப்புதலை சந்திக்கட்டும். ஆண்டவரே, இந்தியாவில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்திய தேசம் ஆசீர்வாதத்தை பெறட்டும். ஆண்டவரே, தமிழ்நாடு ஒரு எழுப்புதலை சந்திக்கட்டும். தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தமிழ்நாடு ஒரு எழுப்புதலை சந்திக்கட்டும். ஆண்டவரே, வியாதி உள்ள மக்களுக்கு சுகத்தை கொடுப்பீராக. இப்பொழுது இறங்குவீராக. வியாதி உள்ள இடத்தில் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வியாதி நான் சுட்டெரிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக ஒவ்வொரு மாந்திரி ஆவிகள், செய்வனை ஆவிகள், ஆண்டவரே அசுத்த ஆவிகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். இருதயத்தை சமாதானப்படுத்தும் அக்கினி இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் இறங்கட்டும் ஆண்டவரே. பரணத்தை எல்லா வித கட்டுகளும் உடைக்கப்படட்டும். விசேஷ விதமாய் தரித்திரத்தின் ஆவிகளை கட்டுகிறோம் ஆண்டவரே. வறுமையின் ஆவிகளை கட்டுகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் மேல் செழிப்பை கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற அந்த கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா குடும்பங்களின் குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். இன்றைக்கே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லார் கண்களின் தயவு கிடைக்கட்டும். பரிசுத்த அபிஷேகம் அந்த பிள்ளைகள் மேல் இறங்குகிறதுனால ஒருவரும் குறைபடாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று எழுந்து சாட்சியாய் நிற்க கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. சமாதானம் கிருபை அவர்கள் மேல் தங்கட்டும். தேவ வெளிச்சம் தங்கட்டும்.